போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இயற்பியலில் ஒளியியலில் லைட் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு பாலிட்டி சம்மந்தமாக முந்தைய ஆண்டு வினாக்கள்லாம் போட்டுருக்கோம். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஒளியாண்டு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 9.460 இன்ட்டு 10^12 கிலோமீட்டர். ஒளியாண்டோட அளவு எவ்வளோன்னு கேட்டு இருக்காங்க. அது ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்ததாக, விழிக்கான் ஒளியின் மிக அதிகமான அலைநீளத்திற்கும் மிக குறைவான அலைநீளத்திற்கும் உள்ள தகவின் மதிப்பு எந்த எண்ணை மிஞ்சாது? சரியான விடை ஆப்ஷன் டி 2. மூன்றாவது கேள்வி, ஒரு ஒளிக்கதிரானது காற்று ஊடகத்திலிருந்து கண்ணாடி பாலத்திற்குள் செல்லும் பொழுது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அலைநீளம் குறையும். ஆப்ஷன் ஏன்றது சரி. நான்காவது கேள்வி, மண்டலத்தட்டு டேஷை போல செயல்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி குவி மற்றும் குழிவில்லை போல செயல்படுகிறது. அடுத்து, மீள் தொலைவில் உள்ள பேரொளிர் முகில் பற்றிய ஆய்வுகளுக்கு பயன்படும் தொலைநோக்கியின் பெயர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹப்பிள் வான் தொலைநோக்கி. அடுத்து, கூற்று காரணம். கூற்று ஏ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னாக்கா, போக்குவரத்து கட்டுப்பாட்டு விளக்குகளில் சிவப்பு நிற விளக்கு வாகனங்களை நிறுத்த பயன்படுகிறது. இது கரெக்டு. காரணம், சிவப்பு நிற ஒளி குறைந்த அலைநீளத்தை பெற்றுள்ளதால் குறைவாக சிதறல் அடைகிறது. இது தவறு. அந்த கலர் வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு நிற ஒளி பார்த்தீங்கன்னா அதிக அலைநீளம் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம சிவப்பு விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் லைட்டில் யூஸ் பண்ணுவோம். அப்போனாக்கா கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. ஆப்ஷன் ஏன்றது சரி. அடுத்ததாக, ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாறும் பொழுது கீழ்கண்டவற்றுள் எந்த பண்பு மாறாது? சரியான விடை ஆப்ஷன் டி ஒளிக்கற்றையின் அதிர்வெண். சூரியனின் அருகில் செல்லும் ஒளிக்கற்றைகள் அதை நோக்கி விலக்கம் அடையும். இந்த விளைவின் பெயர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐன்ஸ்டீன் விளைவு. ஒரு செவ்வக அறையில் சமதள ஆடிகள் பொருத்தப்பட்டு 2 அடுத்தடுத்த சுவர்களுக்கு இடையே நீ நிற்கிறாய் எனில் உனது மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் சி 3. 3 பிம்பங்கள் தோன்றும். ஈர்ப்பு வில்லைகளின் தத்துவம். சரியான விடை ஆப்ஷன் டி நிறைகளை சுற்றி ஒளி வளைதல். பின்வரும் இழை ஒளி இணைய மற்றும் தொலைக்காட்சி சேவைகளில் பொருந்தாத ஒன்றை குறிப்பிடுக. ஒளி இழை, இணைய மற்றும் தொலைக்காட்சி சேவைகள் எது பயன்படாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி கூகுள் லென்ஸ் பயன்படாது. ஒளி உமிழ் டயோடில் உமிழப்படும் ஒளியின் நிறம் டேஷை சார்ந்தது. சரியான விடை ஆப்ஷன் டி குறைக்கடத்திய பொருளின் வகை. ஊடுருவல் மின்னணு நோக்கியில் டேஷ் பொருட்களை பெரிதுபடுத்த பயன்படுகிறது. ஆப்ஷன் சி சரியானது எலக்ட்ரான்கள், அதாவது மின்னணு கதிர்களை பெரிதுபடுத்த பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது மிக சிறந்த ஒற்றை நிற ஒளியை கொடுக்கும்? சரியான விடை ஆப்ஷன் டி லேசர் ஒளி மூலம். தொலைநோக்கியில் ஒரு பொருள் வில்லையின் விட்டம் அதிகரிக்கும் பொழுது தொலைநோக்கியின் திறன் காரணி அதிகரிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பி. பொதுக்கூட்டங்களில் குழல் விளக்குகள் டேஷ் இணைப்பிலும் சீரியல் விளக்குகள் டேஷ் இணைப்பிலும் இணைக்கப்பட வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்க இணைப்பு
குழல் இணைப்பு பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பிலும், சீரியல் விளக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர் இணைப்பிலும் இருக்கணும். திரவ மின் படலத்தில் தோன்றும் நிறங்களுக்கான அடிப்படை காரணம். சரியான விடை ஆப்ஷன் சி, ஒளி குறுக்கீட்டு விளைவு. கீழ்கண்டவற்றுள் எது நிழல் உருவாவதற்கு உறுதுணையாக இருக்கும் காரணி? சரியான விடை ஆப்ஷன் டி, ஒளி நேர்கேடான பரவல் செல்லுதல். ஒளி இழைகள் வழியே ஒளிச்செய்கைகள் அனுப்ப பயன்படுத்தப்படும் கொள்கை. சரியான விடை ஆப்ஷன் டி, முழு அகை எதிரொலிப்பு. பின்வரும் உபகரணங்களில் ஒளி செய்கைகளை மின்னியல் மற்றும் மின்னணு செய்கைகளாக மாற்றுபவை. ஃபர்ஸ்ட் ஒன் இலக்க ஒளிப்பட கருவி, இரண்டாவது தொலைநகலை, மூன்றாவது ஒளியியல் பரப்பி. ஒளி செய்கைகளை மின்னியல் அல்லது மின்னணு செய்கைகளை எலக்ட்ரானிக் செய்கைகளாக மாற்றணும், எலக்ட்ரானிக் வேவ்ஸாக மாற்றணும். அது எது சரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சரி, இரண்டாவது சரி. ஒளியியல் பரப்பி அதை மாற்றாது. அப்படின்னா ஆப்ஷன் ஏ சரி, 1 மற்றும் 2 சரி. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானது ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன்று, ஒளியாண்டு என்பது காலத்தின் ஒரு அலகாகும். டைமோட ஒரு அலகு ஒளியாண்டுன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. ஓகேங்களா? ஒளியாண்டுன்றது ஒளி ஒரு ஆண்டில் எவ்வளோ தூரம் போகுதுன்றது தான் ஒளியாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் காலத்தோட அலகு கிடையாது. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வானியல் அலகு என்பது தொலைவின் ஒரு அலகாகும். வானியல் அலகு என்பது தொலைவின் ஒரு அலகு தான். சரிங்களா? அது கரெக்டு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பார்செக் என்பது நிறையின் ஒரு அலகாகும். அதுவும் சரிதான். அப்போனாக்கா எது மட்டும் தவறுனாக்கா 1 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி, 1 மட்டும் தவறு. ராமன் விளைவு எதை பொறுத்தது? சரியான விடை ஆப்ஷன் டி, ஒளிச்சிதறல் விளைவு. எந்த வகையான ஆடிகள் சோலார் குக்கர்களில் பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, குழி ஆடி. ஈரில்லா தொலைவில் வைக்கப்பட்டுள்ள ஒளி மூலத்தில் பெறப்படும் அலைமுகப்பின் வடிவம். சரியான விடை ஆப்ஷன் டி, சமதளம். ஒரு தொலைக்காட்சி காமிரா குழாய் என்பது ஒளி பிம்பத்தை டேஷாக மாற்றும் கருவியாகும். சரியான விடை ஆப்ஷன் டி, மின் செய்கைகளாக மாற்றும் கருவி. ஒளி இழை தகவல் தொடர்பின் தத்துவம். சரியான விடை ஆப்ஷன் சி, முழு அகை எதிரொலிப்பின்படி தான் ஒளி இழை தகவல் தொடர்பு பயன்படுது. அடுத்ததாக கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டர் பார்வையில் ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு முன்பாக குவிக்கப்படுகின்றன. கிட்ட பார்வையை குவிலென்ஸ் மூலம் சரி செய்யலாம். இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட பார்வையில் ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு முன்பாக குவிக்கப்படுகின்றன. இது கரெக்டானது. ஆனால் கிட்ட பார்வையை குவிலென்ஸ் மூலம் சரி செய்யலான்றது தவறு. கிட்ட குழி தோண்டி தூர குவின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா தூர பார்வைக்கு தான் குவி லென்ஸ் யூஸ் பண்ணோம், கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ் யூஸ் பண்ணோம். அப்படின்னா இது என்னதாகும்? கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் டின்றது கரெக்டானது. டிண்டல் விளைவு என்பது குழுமலின் டேஷ் பண்பாகும். எந்த பண்புன்னு கேட்குறாங்க? ஒளியியல் பண்பு. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து ஒளிவிலகல் எண் 1.5 உடைய கண்ணாடி பரப்பின் மீது ஒளியானது குத்தாக விழும்பொழுது ஒளிவிலகல் கோணம் என்னன்னா 0 டிகிரியில் தான் இருக்கும், சுழி. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து கீழ்கண்டவற்றில் எவ்வண்ண ஒளிக்கதிர் நீண்ட அலைநீளம் கொண்டது? விப்ஜிஆர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வயலட் கம்மியாக இருக்கும், ஆறுன்றதுக்கு அதிகமாக இருக்கும். அப்போனா சிவப்பு வண்ணம் தான் அதிக அலைநீளம் கொண்டது. ஆப்ஷன் பி சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வரும். நன்றி.